படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் சூரியனை பற்றி பார்ப்போம். அதாவது சூரியன்னா ஆத்மா காரகன். நேற்று சந்திரன்ன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ சூரியனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த விதத்தில்னா, சூரியனோட ஒளி எங்கே குவிக்கப்படுகிறதோ அதுதான் நமக்கு லக்கணமாக விழுகுது. அதில் அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி, ஒரு உங்களோட லக்கணத்தில் லக்கணம் விழுந்த ராசி புள்ளின்னு குறிச்சிருப்பாங்க. அதுதான் நம்மளோட உயிர். நேற்று நம்ம பார்த்தது உடம்பு. இந்த உடம்பு அழிஞ்சிரும், உயிர் அழியாது. அதனால் நம்ம உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட உடம்பு இங்கே என்ன சுகம் மேன்மைக்காக வர்றோம், ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம், பிடிச்ச வண்டியை வாங்குகிறோம், பிடிச்ச வீட்டை கட்டுறோம், இது எல்லாத்தையும் பண்ணுறோம், அலையிறோம், ஓடுறோம், ஒடியாரோம். ஆனால் அதையும் விட நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மா, நம்ம மனநிலம் ஆனால் நம்ம மனநிலங்கிறது மாறாமல் நல்ல நிலையான புத்தியோட, நல்ல நிலையான சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோடு இருக்கணும்னா நம்மளோட லக்ன புள்ளி விழுந்த அந்த நட்சத்திர புள்ளியை நம்ம இயக்கணும். அது எப்படி இயக்கணும்? அது என்ன புள்ளியாக விழுந்திருக்குதுன்னு பார்த்து அதுக்குரிய தெய்வத்தை வணங்கணும். அப்போ தான் நமக்கு நம்மளோட ஆத்மா எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் போகாமல், எந்த ஒரு திருட்டுத்தனத்தையும் செய்ய முற்படாமல் நல்ல எண்ணத்தோட வாழ்க்கைங்கிறது வாழ முடியும். நாம் எல்லாமே ராசியை தான் கொண்டுக்கிட்டு போய் நம்ம கோயிலில் கூட அர்ச்சனை பண்ணுறோமோ ஒழிய லக்ன புள்ளிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. லக்ன புள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் திருடணுங்கிற எண்ணம், ஒரு தப்பு பண்ணுங்கிற எண்ணம், தவறை 4 பேர்த்துக்கு செய்யணுங்கிற எண்ணமும் நமக்கு இல்லாத நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழ முடியும். ஆகவே லக்ன புள்ளி என்ன புள்ளி நட்சத்திரமாக விழுந்துள்ளது என்று பார்த்து அதற்குரிய தெய்வத்தை வணங்கி வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.